நம்ம டாமியோட மறைவு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ரொம்ப பாதிச்சிடுச்சு. டாமியோட இடத்துல இன்னொரு நாய்க்குட்டி வச்சு பார்க்க முடியாதான். இருந்தாலும் டாமியோட மறைவு குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு இன்னொரு நாய்க்குட்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணும். ஃபர்ஸ்டா எடுத்து வளர்க்காம யாராலையாவது கைவிடப்பட்ட நாய்க்குட்டி எடுக்கலான்னு தான் இங்க வந்திருக்கோம். இந்த நாய்க்குட்டி 9 மாசமா இந்த கூட்டுக்குள்ள இருந்து பயம், கோவம், வெறின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மனநிலையில இருக்கு. இதை ஒருத்தங்களால பிடிக்க முடியாதனால தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமா சேர்ந்து தான் இந்த நாய்க்குட்டியை ரெஸ்கியூ பண்ணவே வந்திருந்தோம். அதோட கோவம், வெறி, வேகம் இதெல்லாமே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்களே அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் எங்கள் கூட வந்தவங்களுக்கு ஒரு சில காயங்களும் ஏற்பட்டுச்சு. ஒரு லிமிட்டு மேலே அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது அதோட வேகத்தாலே அது அந்த சங்கிலி அத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள் கண்ட்ரோல்லே கொண்டு வந்தோம். அதை ஆட்டோவில் ஏற்றும் போது கூட ரொம்ப ஹார்ஸ் பண்ணி வற்புறுத்தி தான் ஏற்றி இருக்கும். அது ஆட்டோவில் இருக்கும்போது என்ன அது கிடைச்சிருமோ இல்லை அது எங்கே போதும்னு ரெண்டு பேருமே ஒரு பயத்தில் தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்ததுமே புது இடம், புது ஆளுங்கன்னு ஒரு பயத்திலே அது நின்றுச்சு. 9 மாசமா கூட்டுக்குள்ளே இருந்தனால அது மேலெல்லாம் ரொம்ப ஒரு டஸ்ட் ஸ்மெல்லு அப்படின்னு இருந்துச்சு. அதனால முதல்ல அதை நல்லா குளிப்பாட்டணும். என்னன்னு தெரியல, 9 மாசமா தண்ணி படாதனாலேயோ தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே அமைதியா அடங்கி நின்றுச்சு. நல்லா அதை கிளீன் பண்ண பிறகுதான் ஓரளவே அது கொஞ்சம் ஆக்டிவாவே இருந்துச்சு. என்னதான் ஃபர்ஸ்ட் நல்லா பிடி கொடுக்காம இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு பிறகு அதுவும் எங்க வீட்டுல உள்ள ஒரு நாய்க்குட்டி மாதிரி நம்ம டாமியோட மறுரூபமா இனி எங்க வீட்டுல தான் இருக்க போகுது. நம்ம டாமியோட மறைவு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே ரொம்ப பாதிச்சிடுச்சு. டாமியோட இடத்துல இன்னொரு நாய்க்குட்டி வச்சு பார்க்க முடியாதான். இருந்தாலும் டாமியோட மறைவு குழந்தைங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு இன்னொரு நாய்க்குட்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணும். ஃபர்ஸ்டா எடுத்து வளர்க்காம யாராலையாவது கைவிடப்பட்ட நாய்க்குட்டி எடுக்கலான்னு தான் இங்க வந்திருக்கோம். இந்த நாய்க்குட்டி 9 மாசமா இந்த கூட்டுக்குள்ள இருந்து பயம், கோவம், வெறின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மனநிலையில இருக்கு. இதை ஒருத்தங்களால பிடிக்க முடியாதனால தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருமா சேர்ந்து தான் இந்த நாய்க்குட்டியை ரெஸ்கியூ பண்ணவே வந்திருந்தோம். அதோட கோவம், வெறி, வேகம் இதெல்லாமே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்களே அதை